Hi viewers, welcome to 70 West Mans. 70 West Mans இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஹாஃப் ட்ரிபிள் crochet. ஆல்ரெடி ட்ரிபிள் crochet எப்படி பண்ணணுன்றதை பார்த்துருப்போம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஹாஃப் ட்ரிபிள் crochet. ஸோ ஃபர்ஸ்ட் அதுக்கு ஸ்லிப் நாட் போட்டுக்கோங்க. திஸ் இஸ் ஒன் வே ஆஃப் புட்டிங் த ஸ்லிப் நாட். ஸோ பேசிக்காக ஸ்லிப் நாட் எப்படி போடலான்றதை பிஃபோர் வீடியோஸில் கொடுத்துருக்கேன். அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக இருக்கும். அப்புறம் செயின் போட்டுக்கோங்க. நீடில் ஆன்டி கிளாக் வைஸ் சுற்றி இந்த மாதிரி புல் ஓவர் பண்ணிங்கன்னா செயின் வந்துடும். ஸோ இந்த சேனலோட பிஃபோர் வீடியோஸில் பேசிக் ஸ்டிச்சஸ் செயின் எல்லாமே வந்து எப்படி போடணுன்றதை க்ளீன் அண்ட் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அது இல்லாமல் ஃப்யூச்சர் வீடியோஸ்லையும் நிறைய பேட்டர்ன்ஸ் உங்களுக்காக காத்துட்ருக்கு. ஸோ லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி 23 செயின்ஸ் போட்டுக்கோங்க. 23 செயின்ஸ் போட்டுட்டு இப்போ நம்ம ஹாஃப் ட்ரிபிள் crochet பண்ணலாம். இப்போ தேர்ட் செயின் 1 2 3 தேர்ட் செயின் மார்க் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி. ஸோ நீடில் 2 டைம்ஸ் இந்த மாதிரி ஆன்டி கிளாக் வைஸ் சுற்றிட்டு நீடில் செயின்குள்ளே இன்சர்ட் பண்ணி யானை புல் ஓவர் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு 4 லூப்ஸ் இருக்கும். திருப்பி அகைன் ஆன்டி கிளாக் வைஸ் சுற்றி 2 லூப்ஸ் மட்டும் லீவ் பண்ணி விட்டுடுங்க. திருப்பி ஆன்டி கிளாக் வைஸ் சுற்றி பேலன்ஸ் இருக்க 3 லூப்ஸும் இந்த மாதிரி விட்டுடுங்க. ஸோ உங்களோட ஹாஃப் ட்ரிபிள் crochet ஃபார்ம் ஆகிடுச்சு. நீடில் 2 டைம்ஸ் ஆன்டி கிளாக் வைஸ் சுற்றிட்டு இந்த மாதிரி செயின்குள்ளே இன்சர்ட் பண்ணி ஆன்டி கிளாக் வைஸ் பண்ணி யானை புல் ஓவர் பண்ணிக்கோங்க. 4 லூப்ஸ் இருக்கும். ஆன்டி கிளாக் வைஸ் பண்ணி 2 லூப்ஸ் விடுங்க. அகைன் ஆன்டி கிளாக் வைஸ் பண்ணி 3 லூப்ஸ் விடுங்க. ஸோ இதுதான் உங்களோட ஹாஃப் ட்ரிபிள் crochet. ஸோ அகைன் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஸோ யானை 2 டைம்ஸ் நீடில் ஆன்டி கிளாக் வைஸ் பண்ணி இந்த மாதிரி சுற்றிக்கோங்க. செயினில் இன்சர்ட் பண்ணிவிட்டு யானை புல் ஓவர் பண்ணுங்கள். ஆன்டி கிளாக் வைஸ் சுற்றி 2 லூப்ஸ் விடுங்க. அகைன் ஆன்டி கிளாக் வைஸ் பண்ணி 3 லூப்ஸ் விடுங்க. ஸோ இதுதான் வந்து ஹாஃப் ட்ரிபிள் crochet பேட்டர்ன். ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டே வந்தீங்கன்னா ஹாஃப் ட்ரிபிள் crochet எப்படி பண்ணுன்றது தெரிஞ்சிடும். ஸோ எதுக்கு இந்த ட்ரிபிள் crochet, ஹாஃப் ட்ரிபிள் crochet, டபுள் crochet, சிங்கிள் crochet இதெல்லாம் எதுக்குன்னா அந்த பில்லர்ஸ்ன்னு சொல்லுவோம். இந்த நம்ம போடுறோம் இல்லையா, இது வந்து ஒரு லெக்குன்னு சொல்லுவோம். அந்த ஒரு லெக்கோட ஹைட்டுக்காகவும் அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டுறதுக்காகவும் தான் இந்த பேட்டர்ன்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ இது வந்து நீங்கள் வந்து ப்ராஜெக்டில் பண்ணும்போது, அதாவது ஒர்க்காக பண்ணும் போதோ ஒரு டிசைனாக அதை கொண்டு வரும்போது இது ரொம்ப அழகாக இருக்கும். ஒரு பிளாங்கெட்டாக, ஒரு ஹேட், இல்லைனா வந்து டால்ஸ், அந்த மாதிரி நம்ம பர்சஸ், கிளச்சஸ், ஹேண்ட்பேக்ஸ், அந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் எதில் வேணாலும் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம் crochet-வை. ஸோ அந்த மாதிரி போடுறப்ப உங்களுக்கு அந்த பேட்டர்னோட டிஃப்ரென்ஷியேஷன் உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அதுக்கு தான் இதெல்லாம் வந்து பேசிக் ஸ்டிச்சஸ். ஸோ இதை நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து எந்தெந்த இடத்துல எப்படி ஸ்டிச்சஸ் யூஸ் பண்ணணுமோ நம்ம அதுக்கேற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு தான் இதெல்லாம். ஸோ இந்த மாதிரி ஹாஃப் ட்ரிபிள் crochet போட்டுகிட்டே வாங்க. த எண்ட் ஆஃப் த ரோ வந்துட்டேன். லாஸ்ட் செயின்லேயும் இந்த மாதிரி ஹாஃப் ட்ரிபிள் crochet பண்ணி முடிச்சிடுங்க. இதை பாருங்கள், ஃபர்ஸ்ட் ரோ ஃபினிஷ் பண்ணியாச்சு. பாருங்கள், நல்ல ஹைட் வரும் இதெல்லாம், ப்ளஸ் ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். ஸோ செகண்ட் ரோக்கு 3 செயின் போட்டு ஒர்க்கை திருப்பிக்கோங்க. திருப்பி ஹாஃப் ட்ரிபிள் crochet போட போகிறீங்க. நீடில் 2 டைம்ஸ் சுற்றிட்டு அந்த மேலே இருக்க வி லிங்கில் இன்சர்ட் பண்ணி ஹாஃப் ட்ரிபிள் crochet போடுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆன்டி கிளாக் வைஸ் பண்ணி 2 லூப்ஸ் விடணும். அகைன் ஆன்டி கிளாக் வைஸ் பண்ணி 3 லூப்ஸ் விடணும். ஃபர்ஸ்ட் ரோவில் எப்படி நம்ம ஹாஃப் ட்ரிபிள் crochet போட்டோமோ அதே தான் ஃபாலோ பண்ணுங்கள். அதே ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. எதுக்காக வந்து நிறைய 20 செயின்ஸ் 30 செயின்ஸ் போட்டு நீங்கள் போடுங்கன்னா அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த பேட்டர்ன் போட தான் அது பழகும். ப்ளஸ் அது என்னன்றதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அதுக்காக தான் நிறைய போட சொல்கிறது. நீங்கள் மோர் தென் இதுக்கும் மேலே போட்டிங்கன்னா இன்னும் நல்லாவே ப்ராக்டிஸ் ஆகும். ஸோ 20 இஸ் ஃபைன். ஸோ உங்களுக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லாவே அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடும் எப்படி போடலான்றது. அதே மாதிரி ரோஸும் ஒரு 10 ரோஸ் 5 to 10 ரோஸ் கிட்ட போட்டிங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும் பேட்டர்ன் எப்படி வருதுன்ட்டு. ஸோ அதுக்கு தான் நிறைய டைம் இது ப்ராக்டிஸ் தான். ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு வந்து crochet வந்து அண்டர்ஸ்டாண்டபிளாகவும் இருக்கும், ப்ளஸ் ஸ்பீடும் உங்களுக்கு வரும். பெரிய டிசைன்ஸ்லாம் போடுறப்ப நிறைய டைம் எடுக்கும். ஸோ அப்போல்லாம் ஸ்பீடு இருந்தால் தான் நம்மளால் ஃபாலோ அப் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி போட்டுகிட்டே வாங்க. இப்போ நம்ம செகண்ட் ரோவோட எண்டில் இருக்கும். பாருங்கள், உங்களுக்கு புரியணுன்றதுக்காக தான் நான் ஸ்லோவாக காட்டுறேன். ஸோ இப்போ இந்த ரோவோட ஃபைனல் ஸ்டிச்சுக்கு வந்துட்டோம். இந்த பாருங்கள், இந்த பிஃபோர் போட்ட ஹாஃப் ட்ரிபிள் crochet இருக்கு இல்லையா, அதை அழகாக பிடிச்சி அந்த டாப் ஆஃப் த ஸ்டிச்சை பிடிச்சி நீங்கள் வந்து ஹாஃப் ட்ரிபிள் crochet பண்ணணும். ஸோ எதுக்குன்னா அப்போ தான் எட்ஜஸ் வந்து உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக வரும். நீங்கள் அது ஒரு ஸ்டிச்சை விட்டிங்கன்னா கூட எட்ஜ் வந்து பிளாண்ட் ஆகிடும். இப்போ தேர்ட் ரோக்கு அகைன் 3 செயின் போட்டு ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுங்கள். மேலே இருக்க அபோவ் ஸ்டிச்சில் இருக்க அந்த வி ஸ்டிச்சை அழகாக பார்த்து எடுத்து
நம்ம வந்து ஹாஃப் ட்ரிபிள் க்ரோஷே பண்ணணும். சரிங்களா? என்னோடய பிஃபோர் வீடியோஸ் பார்த்துருந்திங்கன்னா புரியும் உங்களுக்கு. ஸோ அந்த எப்படி அந்த 2 ஸ்டிச் ஸ்டிச்சுன்றது என்னன்றது புரியும். சரிங்களா? இப்போ நான் இந்த பேட்டர்னை வந்து ஒரு 5 ரோஸ் போட்டு நான் கம்ப்ளீட் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த பாருங்கள் 5 ரோஸ் போட்டு இந்த ஆஃப் ட்ரிபிள் க்ரோஷே பேட்டர்னை நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். எவ்வளோ ஸ்டிஃபாக இருக்குது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ஆஃப் ட்ரிபிள் க்ரோஷே வந்து நீங்கள் வந்து பேஸ்கெட்ஸ், பேக்ஸ், ஹேண்ட் பேக்ஸ், பர்சஸ் இதுக்கெலாம் யூஸ் பண்ணலாம். ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ யானை கட் பண்ணி இந்த மாதிரி போட்டு ஃபினிஷ் பண்ணிவிடுங்க. ஸோ என்னோடய இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.